உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போஸ்தலர் 18:10, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. தேவன் உங்களோட கூட இருக்கிறதுனால யாரும் உங்கள் மேலே கை வைக்க முடியாது, தீமை செய்ய முடியாது. நாங்கள் இவ்வளோ எதிர்ப்பு இருக்குது, நான் தனியாக நிற்கிறேன். தனியாக இல்லை, 24 மணி நேரமும் தேவன் உங்களோட கூட இருக்கிறார். என்னைக்காவது உணர்ந்துருக்கிறீங்களா? தேவன் உங்கள் கூட இருக்காரே ஒருத்தர், உணர்ந்துருக்கிறீங்களா? ஐயோ எனக்கு தனிமை கொள்ளுது இப்படிலாம் சொல்வீங்க. என்னைக்காவது தேவன் கூட தானே இருக்கார், தனியாக ஒரு நாள் உங்களை விட்டதில்லை. அவரை உணருங்க. என் மனசில் இது தோணுதுங்க, இப்படிலாம் நடக்கும்னு தோணுது, அப்படிலாம் நம்ம பேசுவோம். ஆனால் தேவன் கூட இருக்கிற தேவனை உணர கற்றுக்கோங்க. இனிமேல் நம்ம உணரலைன்னா இனிமேல் உணர கற்றுக்கணும். அவரை எப்போதும் உங்கள் கூட தாங்க இருப்பார். உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். அவர் அப்படி தான். நீங்கள் கைவிட்டுட்டிங்கன்னா அவர் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் உங்களை கைவிட மாட்டார், விலக மாட்டார். அப்போனா யார் உங்கள் மேலே கை வைக்க முடியும்? தேவன் உங்களை விட்டுட்டு போயிட்டாருன்னா தான் கை வைக்க முடியும். தேவன் தான் கூடவே இருக்காரு. அப்போ எப்படி உங்கள் மேலே கை வைக்க முடியும், கை போட முடியும், தீமை செய்ய முடியாதுங்க. அவர் பார்த்து பாருங்க. நீங்கள் அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க. நமக்கு எக்கச்சக்க வேலை இருக்குது கரெக்டாக. 24 மணி நேரம் 24 ஹவர்ஸ் கொடுத்தா கூட நம்மளுக்கு பத்தாது. வீட்டு வேலை செய்யணும், ஆஃபீஸ்க்கு போகணும், உங்கள் எக்கச்சக்க வேலை உங்களுக்கு இருக்குது. அப்போ எதுக்குங்க உங்களை எதிர்க்கிறவங்களுக்கு நீங்கள் உட்காந்து போராடிட்டு கிடக்குறீங்க? நீங்கள் சும்மா இருங்கள், தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார். எக்கச்சக்க வேலை இருக்குல்ல, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். தேவன் அவர் வேலையை அவர் பார்ப்பார். அவர் பார்த்துப்பார். உங்களுடைய யாரெல்லாம் உங்களை எதிர்த்து நிற்கிறாங்களோ அவங்களெல்லாம் அவர் பார்த்துப்பார். பயப்படாதீங்க. நம்ம காவலாளி மொர்தெகாயின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுக்கு எதிராக யார் இருந்தா? மந்திரி இருந்தான். அந்த மந்திரி சட்டத்தையே கையில் எடுத்தான். அந்த சட்டத்தை கொண்டு மொர்தெகாயை சாவடிச்சிடணும்னு நினச்சான். ஆனால் அந்த சட்டம் எடுத்த அந்த மந்திரியையே சாவடிச்சிச்சு. அநியாயமாக இருக்குல்ல? ஏன்னா இந்த மொர்தெகாய் இருக்கான்ல, மொர்தெகாய் என்ற காவலாளி ஒன்றுமே செய்யலைங்க, சும்மா தான் இருந்தான். நான் கூட இருந்தார், 24 மணி நேரம் கூட இருந்தார் பார்த்தீங்களா தேவன். அவர் தான் அந்த மந்திரியை சாவடிச்சார். அதுதான். உங்களுக்கு விரோதமாக யாரும் உங்களுக்கு தீமை செய்ய முடியாது. அவர் பார்த்துப்பாரு. ஏன்னா அவர் உங்களோடு கூட இருக்காரு. நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க தேவன் யார் என்று. உங்கள் கூட இருக்கிற தேவன் யார் என்று உணர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் என்றைக்குமே தனியாக உங்களை விட்டுட்டு போக மாட்டார். ஞாபகம் வச்சுக்கோங்க, விட்டு விலக மாட்டார். நீங்கள் சும்மா இருந்தால் போதும், அவர் பார்த்துப்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களோடு கூடவே இருப்பீங்க. 24 ஹவர்ஸாக கூட தான் இருக்க போகிறீங்க. எப்பொழுதும் அப்படி தான் இருந்துகிட்ருக்கீங்க. அதனால் உங்கள் பிள்ளைங்க மேலே யாரும் கை போட முடியாது, கை வைக்க முடியாது, எந்த தீமையும் செய்ய முடியாது. நீங்கள் உங்கள் பிள்ளைங்கள பார்த்துப்பீங்க. உங்கள் பிள்ளைங்க சும்மா இருந்தால் போதும். எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக, மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. சாமி உமக்கு நன்றி அப்பா. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இவை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம்.
அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கு உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோமாப்பா. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க பா. நன்றி அப்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. இந்த பூமியின் சொந்தக்காரராக ஓனராக வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை அரசாட்சி செய்வீங்க பா. அந்த ஆட்சியை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.